இன்னைக்கு ஒரு டீச்சரை பற்றி பார்க்கலாமா? சாரி, சின்ன தமிழம்மா, செல்ல தமிழம்மா, பெரிய தமிழம்மா, எங்கள் உண்ணாமலை டீச்சர். அட எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ வருஷமாக, இந்த 25 வருஷமாக குழந்தைங்க அதிகமாக சொன்ன பேர் இவங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஜாலியான விஷயந்தான். ஸோ குழந்தைங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாகவும், மற்ற டைமில் ஒரு அம்மாவாகவும் இருக்கிறதெல்லாம் சூப்பரில். அப்படிப்பட்ட டீச்சர் தான் இவங்க. தமிழம்மாவாக கெரியர் ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அம்மாவாக தான் நிறைய நேரங்களில் இருந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஒரு சில ஸ்கீம் கொண்டு வரதுக்கு முன்னாலேயே 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே இவங்க அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். நிறைய நேரங்களில் சுற்றி இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்வி, டீச்சர் நீங்கள் தான் ஐடியாவே கொடுக்குறீங்களா அப்படின்னு. இனி இவங்க வாங்காத பட்டங்களும் இல்லை, டிகிரிஸ் கிடையாது, இனி வேறாத மேடைகள் கிடையாது, வாங்காத பட்டங்கள் கிடையாது அப்படின்னு தான் நாங்கள் நிறைய நேரங்களில் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மல்டி டேலண்டடான ஒரு ஆள். அதே நேரங்களில் கொரோனா காலகட்டங்களில் பல பேர் பல குழந்தைங்களுக்கு கல்வி நேராக போய் சேரலையே அப்படின்னு எவ்வளவோ வருத்தப்பட்டு கவர்மெண்ட் இல்லம் தேடி கல்வின்னு கொண்டு வரதுக்கெல்லாம் முன்னாலேயே கூட இவங்க கோவிட் டைம்லேயே குழந்தைங்களுக்கு வீடு தேடி போய் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து, அண்ட் பக்கத்தில் இருக்க சுற்றுச்சூழல் எல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தன்னாளர்களோட சேர்ந்து இவங்க முன்ன நின்று எல்லா வேலைகளும் செஞ்சாங்க. ஸோ ஏன் இப்படி அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, நாம் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற இடம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் இன்னும் கொஞ்சம் முன்னால் ஒரு படி போகணும் அப்படின்னு தன்னோட வருத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஒரு அங்கீகாரமே என்றைக்குமே எதிர்பார்க்காத ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்றைக்கி பணி நிறைவு விழா அப்படின்னு இருக்கிறம்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை நிறைவாக மனநிறைவாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டீச்சருக்கு வாழ்த்துக்கள். கல்வி மட்டுமா அப்படின்னா கலையிலையும் ஒரு படி மேலே தான் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு குட்டி கிராமத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் அவங்க இந்தியா லெவலில் டெல்லியாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், கல்விக்காக பல ட்ரைனிங்ஸ் போய் மக்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டீச்சரோட சேவை இந்த பள்ளியிலேருந்து வேணால் நிற்கலாம், அந்த சேவை என்றைக்குமே நிற்காது நாங்கள் நம்புகிறோம். பன்முகம் கொண்ட உண்ணாமலை டீச்சருக்கு வாழ்த்துக்கள்.